உள்ள எல்லா விதமான காரியங்களும் நிறைந்த வல்லமை உள்ள தேவனாய் அவர் எல்லாவற்றையும் தன்னகத்தை கொண்டு இருக்கிறபடினால அவர் மேலதான் கர்த்தத்துவம் இருக்கிறது. ஹல்லேலூயா. உங்களுக்கும் எனக்கும் பாவ மன்னிப்பு, ரட்சிப்பு, விடுதலை எல்லாவற்றையும் கொடுக்கக்கூடிய கர்த்தத்துவத்தை உடையவர் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அவர் நாமம் அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தா, வல்லமையுள்ள தேவன், நித்திய பிதா, சமாதான பிரபு என்னப்படும். அவருடைய நாமம் எத்தனை பாருங்க. அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தர், வல்லமையுள்ள தேவன், நித்திய பிதா, சமாதான பிரபு என்னப்படும். இந்த சொல்லப்பட்டது எதுவுமே நம்ம அதுக்குரியவர்களாக இல்லை, அவருக்கு உரியது. இந்த பெயர்கள் எல்லாமே அதிசயமானவர். ஹல்லேலூயா. நம்ம அதிசயம் செய்ய முடியாது, தேவன் தான் நம் மூலமாக அதிசயம் செய்கிறார், நமக்குள்ள வாசம் பண்ணி. ஒரு மனிதன் யாருமே அதிசயம் செய்ய முடியாது, மனிதனுக்குள்ளாக ஆண்டவர் தங்கி இருந்து அதிசயங்களை செய்கிறார். அடுத்தது ஆலோசனை கர்த்தர். நம்மளுடைய வாழ்க்கையில நாம் நடக்க வேண்டிய எல்லா விதமான ஆலோசனைகளை அவர் கொடுக்கிறார். ஆலோசனை கர்த்தராய் இருக்கிறார். வல்லமையுள்ள தேவன். நம்மெல்லாம் சாதாரண மனிதர்கள், ஆனால் ஆண்டவர் வல்லமையுள்ள தேவன், இயேசு கிறிஸ்து. அடுத்தது நித்திய பிதா. நித்தியத்துல, பரலோக நித்தியத்துக்குரிய இடம், அந்த இடத்துல அவர் பிதாவாய் இருக்கிறார். அடுத்தது சமாதான பிரபு. நம்ம வாழ்க்கையில சமாதானத்தை உண்டாக்குற பிரபுவாய், அதிகாரியாய் அவர் இருக்கிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இப்படிப்பட்டவர் நமக்காக இந்த நாள்ல பிறந்திருக்கிறார். அவர் பெத்லகேம்ல ஒரு எளிய இடத்துல அவர் பிறந்தார். யோசேப்புக்கும் மரியாளுக்கும் பாலகனாய் ஒரு நாள் பிறந்தார், குமாரனாய் வளர்ந்தார். நம்முடைய பாவங்களுக்காக 33 ஆண்டுகள் ஊழியம் செய்த பின்பு அவர் இந்த பூமியில அவர் சிலுவையில் அடிக்கப்பட்டார். நம்மளுடைய பாவங்களுக்காக அவர் அடிக்கப்பட்டார். அவர் ரத்தம் சிந்தினதுனால நமக்கு பாவ மன்னிப்பு உண்டானது. மீண்டும் 3ஆம் நாள் உயிரோடு எழுந்தார். இன்றைக்கு பிதாவின் வலது பார்சத்தில் வீற்றிருக்கிறார். இன்றைக்கும் அநேகருடைய உள்ளங்களில் அவர் மறுபடியும் பிறந்திருக்கிறார். ஹல்லேலூயா. உங்க உள்ளத்துல எல்லாம் அவர் பிறந்திருக்கிறார். இயேசுவை ஏற்றுக்கொண்டவர்களுடைய உள்ளத்துல அவர் பிறந்திருக்கிறார். ஹல்லேலூயா. அவருடைய பிறப்பினால் நமக்கு ஒரு ஆசீர்வாதமான நாள். இந்த நாள்ல ஆண்டவர் நம்மளை கூட்டி சேர்த்திருக்கிறார். நாம் இந்த நாள்ல கர்த்தரை ஒரு மனதோடு நாம் இந்த இடத்துல தெய்வ பயத்தோடு கூட, நாம் சிந்தனைகளோடு கூட இந்த இடத்துல நாம் தேவனை பொழுது கொள்ள வந்திருக்கிறோம். அவரை மகிமைப்படுத்த வந்திருக்கிறோம். ஹல்லேலூயா. நமக்கு கொடுக்கப்பட்ட பாலகன், நமக்கு கொடுக்கப்பட்ட குமாரன், நமக்காக சிலுவையில் அடிக்கப்பட்டவர், நம்முடைய பாவங்களுக்காக அடிக்கப்பட்டவர், நாம் நீதிமான்கள் ஆக்கப்படுவதற்காக எழுப்பப்பட்டவர், நம்மளை பாதாளத்துக்கும் மரணத்துக்கும் தப்பிவிக்க வல்லமை உள்ளவர், அவர் நம்மளை பரலோக ராஜ்யத்தில் கொண்டு சேர்க்கக்கூடிய வல்லமை பொருந்தியவர். அவர் ஆராதிக்க இந்த இடத்துல நாம் கூடி வந்திருக்கிறோம். அவருடைய நாமம் வேற யாருக்கும் பொருந்தாது. அவர் தான் அதிசயமானவர், அவர் தான் ஆலோசனை கர்த்தர், அவர் தான் நித்திய பிதா, அவர் தான் சமாதான பிரபு, அவர் தான். இது அவருக்காக அவருடைய கர்த்தத்துவத்துக்குரிய பெயர்களாக இருக்கிறது. தேவன் ஆசீர்வதிப்பார். இப்போதும் ஒரு சிறப்பு பாடலை ஜெனிபர் பாடும் பொழுது இப்போது நாம் கர்த்தருக்கென்று காணிக்கை நாம் ஏறெடுப்போம். என்னை தேடி வந்த தெய்வம் நீரல்லவோ, என்னை தேடி வந்த தெய்வம் நீரல்லவோ. என்ன கொடுப்பேன் நான், என்ன கொடுப்பேன், என்ன கொடுப்பேன் நான், என்ன கொடுப்பேன், என்ன கொடுப்பேன் நான் உமக்கு, என்ன கொடுப்பேனோ, என்ன கொடுப்பேன் நான் உமக்கு, என்ன கொடுப்பேனோ. ஞானியாக பிறந்திருந்தால் ஞானத்தை கொடுப்பேன், ஆயனாக பிறந்திருந்தால் மந்தையை கொடுப்பேன். ஞானியாக பிறந்திருந்தால் ஞானத்தை கொடுப்பேன், ஆயனாக பிறந்திருந்தால் மந்தையை கொடுப்பேன்.
கூறுவேன். தூதனாக பிறந்திருந்தால் வாழ்த்து கூறுவேன். என்ன கொடுப்பேன் நான், என்ன கொடுப்பேன், என்ன கொடுப்பேன் நான், என்ன கொடுப்பேன், என்ன கொடுப்பேன் நான் உமக்கு, என்ன கொடுப்பேனோ, என்ன கொடுப்பேன் நான் உமக்கு, என்ன கொடுப்பேனோ. என்னை தேடி வந்த தெய்வம் நீரல்லவோ, என்னை தேடி வந்த தெய்வம் நீரல்லவோ. என்ன கொடுப்பேன் நான், என்ன கொடுப்பேன், என்ன கொடுப்பேன் நான், என்ன கொடுப்பேன். சிறு உள்ளம் தருகின்றேன் நீர் தந்திட, பரிசுத்தமாய் மாற்றிட நீர் வாருமே. சிறு உள்ளம் தருகின்றேன் நீர் தந்திட, பரிசுத்தமாய் மாற்றிட நீர் வாருமே. என்னையே நான் தருகின்றேன் உம் மகிமைக்கே, என்னையே நான் தருகின்றேன் உம் மகிமைக்கே. என்ன கொடுப்பேன் நான், என்ன கொடுப்பேன், என்ன கொடுப்பேன் நான், என்ன கொடுப்பேன். என்னையே நான் தருகின்றேன், என்னையே நான் தருகின்றேன், என்னையே நான் தருகின்றேன், என்னையே நான் தருகின்றேன். என்னை தேடி வந்த தெய்வம் நீரல்லவோ, என்னை தேடி வந்த தெய்வம் நீரல்லவோ. என்னை கொடுப்பேன் நான், என்னை கொடுப்பேன், என்னை கொடுப்பேன் நான், என்னை கொடுப்பேன். ஆமென். காணிக்கை ஜெபம் பண்ண சொல்லுங்க. அப்படியே அங்க இருந்தே ஜெபம் பண்ணு. அங்கே இருக்கு. காணிக்கைக்காக காணிக்கைக்காக சோத்திரம் ஆண்டவரே, சோத்தரிக்கிறப்பா நன்றி ராஜா, சோத்திரம் நல்லவர் ஆண்டவரே, சோத்தரிக்கிறப்பா இவர் எஸ்காம்பின் பரலோகத்தின் பிதாவே. நாம் தத்தா இந்த கிறிஸ்துமஸ் காணிக்கை தேவனாசுக்கு ஜெபிக்கிறோம். தொடர்ந்து கொடுத்த ஒரு தேவன் பெருமையாக போதப்படி அவங்களுக்கு 100,000 கொடுத்து தேவனாசுக்கு ஜெபிக்கிறோம். தொடர்ந்து தேவனே இந்த காணிக்காசு இப்போ தொடர்ந்து ஆரம்பிக்க முடிய வரையும் எல்லா நிகழ்ச்சி தேவனாசு தரும்படியாக ஜெபிக்கிறோம். எல்லா பரலோகத்தின் ஒத்தாசுக்கு இயேசு நல்ல பிதாவே. சுபத்தோட ஜெயகீதங்களில் ஒரு பாடலை நாம் பாடி அதற்கு பின்பாக நாம் ஆராதனைக்குள்ளாய் நாம் கடந்து செல்ல போகிறோம். நான் தெரிந்த பாடல் தான் 121. பரிசுத்த ஆவியே, பக்தர்கள் துணையாளரே, கூட இருப்பவரே, குறைகள் தீர்ப்பவரே. பரிசுத்த ஆவியே, பக்தர்கள் துணையாளரே, பரிசுத்த ஆவியே, பக்தர்கள் துணையாளரே, கூட இருப்பவரே, குறைகள் தீர்ப்பவரே. தெய்வமே, வீரன் தருபவரே, தேற்றிடும் தெய்வமே.
எங்கள் உள்ளத்தின் ஆறுதலே பரிசுத்த ஆவியே. எல்லாரும் ஆவியில நிரம்பி துணையா எல்லாரும் பாடுவோம். கூட இருப்பவரே குறைகள் தீர்ப்பவரே ஐயங்கள் நீக்கிவிட்டீ பாவங்கள் போக்கிவிட்டீ ஐயங்கள் நீக்கிவிட்டீ பாவங்கள் போக்கிவிட்டீ ஜெயமே உம்பரவா ஜெயமே உம்பரவா ஜபமே உந்தயவா தினம் ஜபமே உந்தயவா பரிசுத்த ஆவியே பக்தர்கள் துணையாளரே கூட இருப்பவரே குறைகள் தீர்ப்பவரே அபிஷேகநாதரே அச்சாரமானவரே அபிஷேகநாதரே அச்சாரமானவரே நீர்த்தினாது கண்டு எல்லாரும் கண்களை மூடி எல்லாரும் ஆவியில தேவனை பாடுவோம். எங்கள் முத்திரையானவரே எங்கள் முத்திரையானவரே பரிசுத்த ஆவியே பக்தர்கள் துணையாளரே கூட இருப்பவரே குறைகள் தீர்ப்பவரே கூட இருப்பவரே குறைகள் தீர்ப்பவரே விண்ணப்பம் கேட்பவரே விடுதலை தருபவரே விண்ணப்பம் கேட்பவரே விடுதலை தருபவரே சாட்சியாய் இருப்பவரே சாட்சியாய் இருப்பவரே தினம் சத்தியம் போதிக்கிறீர் தினம் சத்தியம் போதிக்கிறீர். எல்லாரும் கரங்களை தட்டி பரிசுத்த ஆவியே பக்தர்கள் துணையாளரே கூட இருப்பவரே குறைகள் தீர்ப்பவரே. எல்லாரும் கரங்களை தட்டி தேவ சமூகத்தில் உங்களுடைய எண்ணங்கள் உங்களுடைய இருதயத்தின் யோசனைகள் எல்லாவற்றையும் ஆண்டவருக்கு நேரம் ஒப்பு கொடுத்து எல்லாரும் தேவனை துதிப்போமா. ஹalleluya. ஓ ரீகாமா துரணாமா ஷபல்லா பரிசுத்தாவியானவரே இந்த இடத்துல ஒவ்வொருவருடைய இருதயத்துல இந்த நாள்ல நீர் அசைவாடும்படியாய் நான் ஜெபிக்கிறேன் தகப்பனே. ஓ இங்க இருக்கிற ஒவ்வொரு மேல அசைவாடுவீராக. ஒரு விடுதலை உண்டாகத்தக்கதாய் விடுதலை கொடுக்கிற ஆவியானவர் விடுதலை கொடுக்கிற ஆவியானவராய் இருக்கிறபடினால இந்த இடத்துல ஒவ்வொருவர் மேல அசைவாடும்படியாய் எல்லாரும் கரங்களை தட்டி பிதாவாகிய தேவனை ஸ்தோத்திரிப்போம். இந்த ஆண்டு முழுவதும் வழிநடத்தி இருக்கிறார். இந்த ஆண்டு முழுவதும் தப்பிவித்து இருக்கிறார். இந்த ஆண்டு முழுவதும் சுமந்து இருக்கிறார். ஓ விளவினங்கள் இல்லை உடைந்து போன சூழ்நிலைகள் இல்லை ஒன்றுமில்லாத நேரத்தில் குறைவுகளின் நேரங்களில் கலைஞர நேரங்களில் கூட வந்து நம்மளை வழிநடத்தின ஆண்டவர் இருக்கு. ஓ தகப்பனே உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இயேசுவே நன்றி செலுத்துகிறோம். பிதாவே நன்றி செலுத்துகிறோம். பரிசுத்த ஆவியானவரே நன்றி செலுத்துகிறோம். ஓ எங்கள் மேல கிருபை வைத்தீரே. ஓ எங்களை இந்த கணத்திலிருந்து மீட்டுக் கொண்டீரே. இருளிலிருந்து மீட்டுக் கொண்டீரே. பாவத்தின் அடிமைத்தனத்திலிருந்து மீட்டுக் கொண்டீரே. உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. ஹalleluya. ரீகாமா துரணமா ஷவல்லா ரீகாமா துரணமா ஷவல்லா ரீகாமா துரணமா ஷவல்லா ரீகாமா துரணமா ஷவல்லா. உன்னதர் மறைவில் வல்லவர் நிழலில் என்றும் தங்குவே. உன்னதர் மறைவில் வல்லவர் நிழலில் என்றும் தங்குவே. தேவனை நோக்கி அடைக்கலம் பாறை என்றே சொல்லுவே. எல்லாரும் தேவனை நோக்கி அடைக்கலம் பாறை என்றே சொல்லுவே.
துதிப்பேன் துதிப்பேன் ஆமென் துதிப்பேன் துதிப்பேன் துதித்துக் கொண்டே இருப்பேன் துதிப்பேன் துதிப்பேன் துதித்துக் கொண்டே இருப்பேன். கர்த்தரை துதிப்பதற்காக, கர்த்தரை ஆராதிப்பதற்காக, ஓ கோடிக்கணக்கான அந்த பூமியில வாழுகிற ஜனங்கள் மத்தியில உங்களை என்னை தேவன் தெரிந்தெடுத்திருக்கிறார். ஓ அவருடைய குமாரனை அனுப்பி நம்மளை விடுதலை கொடுத்தாரு. ஓ அந்த தேவனை ஆராதிப்போம்பா. நாம் எல்லாரும் எழுந்து நின்று, எல்லாரும் தேவ சுமத்தில் எழுந்து நின்று, ஓ கர்த்தருடைய பிரசனத்தை உணர்ந்தவர்களா இந்த இடத்துல ஒரு பயத்தோடு நடுக்கத்தோடு நீங்க சேவிக்க வந்திருக்கிறீங்க. இந்த இடத்துல பரிசுத்த ஆவியானவர் உலாவி கொண்டு இருக்கிறார். உம்மட்டு நிலைநிறுத்தினீரே தகப்பனே, தகப்பனே உடைந்து போன எங்களை ஆண்டவர் தேற்றி ஆற்றி அடத்தி வந்தீரே உமக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. ரிகமா துரணம ஷபலா